Good morning students. I glad to welcome all in this today's section. Today we have to learn 11th standard English unit 1 grammar. Tenses. Tenses of a verbs are used to express time. They indicate the time and the state of the action. Verb is an heart of a sentence. In tenses we have divided into three main types: past tense, present tense and future tense. Each tenses has 4 kinds. Totally we have 12 tenses in English. In this particular class we have to learn what is a tense and present tense only we have to see in this video. So watch the video carefully until the end. Don't skip the video. Enjoy your learning journey, students. Looking to tenses. It's present both in +1 and +2 pros 1. Okay. இப்போ என்ன நீங்கள் இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒன்று காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வென்ட் டு மை சிஸ்டர்ஸ் ஹவுஸ், ஷீ ஹேட் பீன் பிளேயிங் ஹாக்கி. ஐ வென்ட் டு மை சிஸ்டர்ஸ் ஹவுஸ், ஷீ ஹேட் பீன் பிளேயிங் ஹாக்கி. என்னுடைய சிஸ்டர் ஹாக்கி எப்போ விளையாண்டுட்டு இருந்தாங்க? டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். நான் என்னுடைய சிஸ்டர் வீட்டுக்கு போனேன், அதுக்கு முன்னாடியே அவங்க ஹாக்கி விளையாண்டுட்டு இருந்தாங்களா இல்லை நான் போகிறப்ப விளையாண்டுட்டு இருந்தாங்களா? ஹேட் பீன் பிளேயிங் ஹாக்கி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ ஹேட் பீன் பிளேயிங் ஹாக்கினா நான் போகிறதுக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம். வாஸ் பிளேயிங் ஹாக்கினா நான் போகிறப்ப விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம். அந்த வாஸுக்கும் ஹேடுக்கும் சின்ன வித்தியாசம் வருது பார்த்தீங்களா டிரான்ஸ்லேஷனில். நீங்கள் பின்னாடி குரூப் எக்ஸாம் எழுதினாலும் சரி, உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் சரி, அப்போ இந்த டென்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ரோல். பிகாஸ் டென்சஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு? வேர்ப்ஸ். We can call verbs the heart of the particular sentence. So which is the heart of a sentence? The verb is the heart of a sentence. அந்த verb என்ன டென்ஸில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அந்த நேரம் காலம், ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அந்த செயல் எப்போ நடந்துச்சுன்னு பாருங்கள். இப்போ தான் நீங்கள் கிளாஸை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கிளாஸை கவனிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல. இப்போ தான் கிளாஸை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ கிளாஸை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு நான் கேட்டேன், என்ன சொல்லுவீங்க? கிளாஸை நாங்கள் கவனிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி நேற்று நான் கிளாஸை கவனிச்சுட்டு இருந்தேன். நாளைக்கு நான் ஊருக்கு போவேன். அப்போ நாளைக்கு, இன்னைக்கு, இப்போ தான், நேற்று, இதெல்லாம் என்ன? அது எல்லாமே டைம். அப்போ என்ன டைம் வருதோ அதுதான் அந்த டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ப்ரெசன்ட் டயத்தில் ஒன்று பேசுனீங்க அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டயத்தில் பேசுனீங்கன்னா அது பாஸ்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸில் ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னா அதை பற்றி பேசுனா அது ஃப்யூச்சர் டென்ஸ். இந்த டென்சஸ் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு மேஜராக எத்தனை இருக்குது? 3 டென்சஸ் இருக்குது இங்கிலீஷில். அது மேஜராக 3 டென்சஸ்ன்னு சொல்லலாம், அல்லது சீஃப் டென்சஸ்ன்னு கேட்டால் 3. ஆனால் பழைய காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 பார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, 2 டென்ஸ் தான் இருந்திருக்கும். ஆனால் பின்னாடி இந்த ஃப்யூச்சருங்கிறது பின்னாடி சேர்த்துக்கிட்டாங்க இங்கிலீஷில். ஸோ மேஜர் டென்சஸ் ஆர் சீஃப் டென்சஸ் வந்து மொத்தம் 3. இந்த 3 டென்ஸில் ஒவ்வொன்றுக்குமே ஒரு 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. அது 4 ஃபார்ம்ஸ், 4 ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லலாம். அதர்வைஸ் யூ கேன் கால் தம் டென்சஸ். Because one such group of people in England will call tenses, other such group of people will call forms. So to our studies both are correct. You can call either forms or tenses. So what are the forms for each tense? You see, present tense இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். present tenseல அது சிம்பிளாக இருக்கலாம். சிம்பிளாக இருக்குன்னா என்ன தெரியுமா? வெறும் எஸ், இஎஸ், ஐஇஎஸ் மட்டும் தான் சேரும். முன்னாடி பின்னாடி ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, இந்த இஸ்ஸு, வாஸு, ஆமு, ஆறு, இங்கே ஐஎன்ஜி சேர்றது, இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் வெறும் சிம்பிளாக நான் உண்டு, என் வேலை உண்டு, அப்படி தனியாக வந்து நிற்கும். அதுக்கு இப்போ தான் சிம்பிள் ஃபார்ம்னு பேர். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ப்ரெசண்ட்டில் சிம்பிள் ஃபார்ம்னு ஒரு ஃபார்ம். அதுக்கடுத்து கண்டினியூஸில் வரும். அதுக்கடுத்து பர்ஃபெக்ட் ஆர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த 4 ஃபார்ம்ஸ்லையும் உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. அப்போ ப்ரெசண்ட்னாவே சிம்பிள் ஃபார்ம் இருக்குது, கண்டினியூஸ் ஃபார்ம் இருக்குது. கண்டினியூஸுக்கு வேறு ஒரு ஃபார்ம் நீங்கள் வேர்டு என்ன சொல்லுவீங்க? ப்ராக்ரெசிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டினியூஸை ப்ராக்ரெசிவ். இப்போ நாங்கள் படித்த காலத்துலலாம் எங்களுக்கு கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அது ப்ராக்ரெசிவ்னு பேர். நீங்கள் 11th 12th பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் புக்கில் ஒரு இடத்துல கண்டினியூஸ்னு போட்டிருப்பாங்க, இன்னொரு இடத்துல கண்டினியூஸ் அல்லது ப்ராக்ரெசிவ்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட டேர்ம்ஸ், அதனால் பயந்துடக்கூடாது. அடுத்து இன்னொன்று என்ன சொன்னேன்? பர்ஃபெக்ட் ஃபார்ம். அதுக்கடுத்து கடைசியாக வர்றதான் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆர் பர்ஃபெக்ட் ப்ராக்ரெசிவ் ஃபார்ம்னு பேர். ஸோ இதை எழுதும்போது, இப்படி படிக்கும்போது நீங்கள் இதே மாதிரி பாஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். சிம்பிள் பாஸ்ட் அல்லது பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் கண்டினியூஸ் ஆர் பாஸ்ட் ப்ராக்ரெசிவ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஆர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ப்ராக்ரெசிவ் டென்ஸ். ஸோ மொத்தம் உங்களுக்கு 8 ஆச்சு. இதில் அடுத்து ஃப்யூச்சருக்கு வாங்க.
ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஒரு 4 ஃபார்ம்ஸ். என்னென்ன ஃபார்ம்ஸ்? சிம்பிள் ஃப்யூச்சர் அல்லது ஃப்யூச்சர் சிம்பிள்னு சொல்லலாம். ஃப்யூச்சர் சிம்பிள்னு எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா அது ஃப்யூச்சர் டென்ஸு, ஃப்யூச்சரில் சிம்பிளாக இருக்குது. வேறு யாரையும் ஹேவோ பியோ பீனோ எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்காம சும்மா வில் ஷேலோட நின்றுக்கும். ஸோ அதனால் அது ஃப்யூச்சரில் சிம்பிளாக இருக்குன்னு அர்த்தம். மாடர்ன் இங்கிலீஷில் சிம்பிள் ப்ரெசண்ட்டுங்கிறத விட ப்ரெசன்ட் டென்ஸு, ஆனால் அதனுடைய ஃபார்ம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு சொல்லி அப்படி நீங்கள் வேர்டை டெக்னிக்கல் டேர்ம்ஸை தலையில் மாற்றியும் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து மாடர்னில் வந்தக்கூடிய ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அப்போ ஃப்யூச்சரில் போனீங்கன்னா ஃப்யூச்சர் சிம்பிள் ஆர் சிம்பிள் ஃப்யூச்சர். ஃப்யூச்சருக்கு அடுத்து கண்டினியூஸில் வரும், கண்டினியூஸ் ஆர் ப்ரோக்ரஸிவ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஆர் ஃப்யூச்சர் ப்ரோக்ரஸிவ் டென்ஸ். அதுக்கடுத்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், கடைசி அதுலேயே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். சரியா? இந்த மாதிரி மொத்தம் 12 ஃபார்ம்ஸ் இருக்குது. 3 டென்சஸுக்கும் சேர்த்து மொத்தம் 12 ஃபார்ம்ஸ். இந்த 12 ஃபார்ம்ஸை நம்ம ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஒன்று ஆக்டிவ் வாய்ஸ் சைடு, இன்னொன்று பேசிவ் வாய்ஸ் சைடு. ஆக்டிவ் வாய்ஸ் சைடில் எல்லா 12 ஃபார்ம்ஸுக்குமே 12 ஃபார்முலாஸ் இருக்குது. ஆனால் பேசிவ் வாய்ஸ் சைடு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 8 டென்ஸுக்கு மட்டும்தான், 8 ஃபார்ம்ஸ் மட்டும்தான் பேசிவ் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா என்னங்கிறதையும் நீங்கள் இங்கே ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிள் ப்ரெசன்ட் அல்லது ப்ரெசன்ட் சிம்பிள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அந்த டென்ஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே கிளாஸில் உங்கள் மேலே பாருங்கள், உங்களுக்கு தலைக்கு மேலே ஃபேன் ஓடிட்டுருக்கோம் அல்லது லைட் எரிஞ்சிட்ருக்கோம். அதை நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஸுங்கிறது ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு சாப்டர் கிடையாது. சும்மா ஒரு 2 செகண்டில் டென்ஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க, அங்கே இருக்கிற டைம் கீப்பர் சொல்வார், இப்போ தான்ப்பா உன்னுடைய பஸ் போச்சு அப்படிம்பார். எப்போங்க சார் பஸ் போனது? இப்போ தான் போனது. எங்கள் பஸ் வந்துருச்சா? உங்கள் பஸ் இப்போ தான்ப்பா வந்துச்சு. அந்த இப்போ தான் வந்துச்சு, இப்போ தான் புறப்பட்டு போச்சுன்னு சொல்கிறோம்ல, பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தை நேரத்தை உணர்த்துறதுக்காக தான் நம்ம டென்சஸ் கற்றுக்குறோம். அதில் சிம்பிள் ப்ரெசன்ட் அல்லது ப்ரெசன்ட் சிம்பிள் அப்படின்னா, நீங்கள் ஃபேன் பார்க்குறீங்க, மேலே ஃபேன் ஓடிட்டுருக்கு, லைட் எரிஞ்சிட்ருக்கு. அதை சாதாரண சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? லைட் எரியுது, ஃபேன் ஓடுது. இந்த லைட் எரியுது, ஃபேன் ஓடுதுங்கிறது ப்ரெசன்ட் சிம்பிள் அல்லது சிம்பிள் ப்ரெசன்ட். இதுவே நீங்கள் கண்டினியூஸில் கொண்டு வாங்க. கண்டினியூஸ் என்ன தெரியுமா? ஒரு ஷார்ட் டியூரேஷனில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஃபேன் ஓடிட்டுருக்குன்னு சொல்லுவோம். பர்ஃபெக்டில் போனீங்கன்னா இப்போ தான் ஃபேனை நாங்கள் ஆன் பண்ணணும்னு சொல்லுவீங்க. பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் போனீங்கன்னா ஃபேன் காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருக்குதும்பீங்க. ஸோ இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய 4 ஃபார்ம்ஸை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. நான் எழுதுறேன்னு சொன்னீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட். நான் ஷார்ட் டியூரேஷனாக கொஞ்சம் நேரமாக சிறிது நேரமாக எழுதி கொண்டிருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸ். இப்போ தான் நான் எழுத ஆரம்பித்தேன், இப்போ தான் நான் எழுதி முடித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். ரொம்ப நேரமாக நான் எழுதிக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப நேரமாக ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது, ரொம்ப நேரமாக லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, ரொம்ப நேரமாக தலைவர் வந்து மீட்டிங்கில் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ இதில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் சிம்பிள் பாருங்கள். இந்த ப்ரெசென்ட் சிம்பிள் எங்கே யூஸ் ஆகும்? நம்ம முந்தி காலத்தில் டீச்சர்ஸ் நமக்கு இங்கிலீஷில் நிறைய சொல்லியிருப்பாங்க. அதில் உதாரணத்துக்கு ஒன்று, த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்டுங்கிறது என்னது? ஒரு அறிவியல் உண்மை. ஒரு அறிவியல் உண்மைகளுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் சிம்பிள் பயன்படுத்தலாம். டெய்லி காலையில் நான் வந்து கேர்ட் ரைஸ் தான் சாப்பிடுவேன், தயிர் தான் சாப்பிடுவேன், பொங்கல் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லி வழக்கமாக அந்த எப்பயுமே ஆல்வேஸ் இந்த மாதிரி வழக்கமான செயல்களுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது ஒரு வரலாற்று உண்மைகள், அதை வந்து நீங்கள் எப்படி கிளாஸில், இப்போ நாங்கள் கிளாஸில் டீச்சர்ஸ் நடத்துகிறப்ப எப்படி நடத்துவோம், சில நேரத்தில் வரலாற்றில் வரக்கூடிய கதைகளை சொன்னோம்னா, அங்கே பார் ராணி மங்கம்மாள் ரோடு போடுறாங்க பார், 30,000 வீரர்கள் பின்னாடி போகிறாங்க பார், அவங்க எல்லோரும் ரோடை போட்டுக்கிட்டே போகிறாங்க பார், முன்னாடி பார் ஒரு 5-6 யானைகள் அந்த புள்ள வழித்தடத்தில் நடந்து போகுது பாருங்கள், அங்கே பாருங்கள் ராணி மங்கம்மாள் போகிறத. அவங்க என்றைக்கோ கடந்த காலத்தில் பாஸ்ட்டில் ஒரு வேலை செஞ்சதை ப்ரெசென்ட்டில் வந்து நீங்கள் வரலாற்று உண்மைகளை கிளாஸில் நாங்கள் சொல்கிறப்ப ஒரு லைவாக பசங்களுக்கு உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக வர்ற மாதிரி சொல்லணும்னு நினச்சோம்னா நம்ம ப்ரெசென்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். அப்போ ப்ரெசென்ட் சிம்பிள் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கடுத்து எங்கள் கொட்டேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், வேர்ட்ஸ்வொர்த் சேய்ஸ் அப்படிங்கிற ஒரு கொட்டேஷனில் அவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள், த சைல்டு இஸ் ஃபாதர் ஆஃப் த மேன். ஆனால் அவர் சொன்னதை நம்ம எந்த டென்ஸில் யூஸ் பண்ணுறோம்? சேய்ஸ் அப்படிங்கிற ப்ரெசென்ட் ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணுறோம், சிம்பிள் ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஃபார்மை நீங்கள் கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி பயன்படுத்தலாம். கிரிக்கெட்டில் கமெண்ட்ரிஸ் கொடுப்பாங்க, அதுக்கு பயன்படுத்தலாம். வரலாற்று உண்மைகளை ப்ரெசென்ட்டாக லைவாக கொடுக்குறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து வந்து நீங்கள் வழக்கமான செயல்களை பயன்படுத்தலாம், அறிவியல் உண்மைகளை பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் இப்போ நார்மலாக சொல்லக்கூடியது. ஆச்சரியமான வார்த்தைகள் இருக்கும், ஆச்சரியமான வாக்கியங்கள் இருக்கும். சில வாக்கியங்கள் வந்து ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும். அங்கே வர்றார் பார் பாரதியார், இந்த வர்றார் பாரதியார், ஹியர் கம்ஸ் பாரதியார். அந்த கம்ஸுங்கிற வேர்ப் வந்து ப்ரெசென்ட் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி அந்த சென்டென்சஸ் எந்தெந்த இடத்துலலாம் ப்ரெசென்ட் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்த்துட்டு உதாரணங்கள் பாருங்கள். இப்போ இந்த ப்ரெசென்ட் சிம்பிளில் ஃபார்முலா எப்படி இருக்கும் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள்
ப்ரெசன்ட் சிம்பிளோடைய ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலா, பாசிவ் வாய்ஸ் ஃபார்முலா, 2 ஃபார்முலா இருக்குது. அதில் ஐ, வி, யூ, தே சிங்குலர் ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தால், ஐ, வி, யூ, தே ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வெறும் verb 1 மட்டும்தான் வரும். verb 1 என்ன? ப்ரெசன்ட் ஃபார்ம். நீங்கள் 5 பார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. கோ, வெண்ட், கான், கோயிங் டு கோ. அதில் கோங்கிறது V1, verb 1, அந்த V1 ஃபார்மில் வரும். இதே இது ஹீ, ஷீ, இட்டு சிங்குலர் சப்ஜெக்ட்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தேர்ட் பர்சன் சிங்குலர் நம்ம சொல்லுவோம். அதில் வெர்போட எஸ் சேரலாம், வெர்போட இஎஸ் சேரலாம், அல்லது வெர்போட ஐஇஎஸ் சேரலாம், ஒய் எடுத்துகிட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் வரக்கூடியது. ஸோ இதே ப்ரெசன்ட் சிம்பிளில் பாசிவ் வாய்ஸ் எப்படி வரும்? ஈஸ் ப்ளஸ் V3. V3ன்னா ஒன்றும் இல்லை, 5 பார்ட்ஸில் 3வது பகுதி. 5 பார்ட்ஸில் ஃபஸ்ட்டு பகுதி ப்ரெசன்ட், செகண்ட் ஃபார்ம் வந்து பாஸ்ட், தேர்டில் இருக்குது பார்த்திங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிற பகுதி தான் V3ன்னு பேர். அப்போ ப்ரெசன்ட் சிம்பிள் அல்லது சிம்பிள் ப்ரெசண்டில் பாசிவ் வாய்ஸில் அதனுடைய ஃபார்ம் வந்து ஈஸ் V3 அல்லது ஆம் V3 அல்லது ஆர் V3. நீங்கள் கவனிக்க வேண்டியது எங்கே ஆம் V3 வரும், எங்கே ஈஸ் V3 வரும், எங்கே ஆர் V3 வரும், அது உங்களுக்கு ஸ்லைடில் இருக்குது, அதை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ உதாரணங்களுக்கு வாங்க. உதாரணங்களில் எப்படி இந்த ப்ரெசன்ட் ஃபார்மை நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இந்த ஒரு ஃப்ளைட் வருது, அந்த ஃப்ளைட் வந்து ஒரு குறிப்பிடத்தில் லேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு 8 o'clock லேண்ட் ஆகுது சொல்கிறோம் நம்ம. நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டு 8 o'clock லேண்ட் ஆகுது அப்படிங்கிறது நாளைக்கு காலையில். ஆனால் லேண்ட் ஆகிறது ஒரு கரெக்டாக ஒரு உண்மை, அது எந்த மாற்றமும் கிடையாது. அது ஒரு டைம் டேபிள், அது ஒரு ஷெட்யூல்டு டைம். அப்போ ஷெட்யூல்டு டைம் வரும்போது நீ ஃப்ளைட் லேண்ட்ஸ்ன்னு போடுறீங்க. ஏன்னா ஃப்ளைட்டுங்கிறது சிங்குலர், தேர்ட் பர்சனில் சிங்குலர், இட்ஸ் ஈக்குவலண்ட் டு இட். அப்போ இட் லேண்ட்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ லேண்டோட நீங்கள் எஸ் சேர்க்குறீங்க. அந்த எஸ் சேர்க்குறப்ப அங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்மில் வரும், ஷெட்யூல்டு டைமில் வரும். ஸோ அதனால் அந்த இடத்துல நீங்கள் டைம் டேபிளுக்கு நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இதுலேயே சிம்பிள் ப்ரெசன்ட் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த லேண்ட்ஸ், இந்த சென்டென்ஸுக்கு அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். ஏன்னா இப்போ சொன்ன நேரத்துக்கு முன்னாடி இங்கே வர்றாரு பாருங்கள் பாரதியார்னு சொல்லி, அப்போ கம்ஸ் இருப்பாங்க, ஹியர் கம்ஸ் பாரதியார். அந்த கம்ஸுங்கிற ஒரு எக்ஸ்க்ளமேஷன், இந்த வர்றாரு பாரதியார் அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்றைக்கோ 1930களில் இறந்தவர் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்குறீங்களே, அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்க்கு நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தது அசோகர், அங்கே சென்டென்ஸ் பாருங்கள், உடனடியாக அசோகர் தன்னுடைய கேபிட்டல் நோக்கி விரைந்து சென்றார். வரலாற்று உண்மை, பழைய காலத்தில் வேகமாக போனார் தன்னுடைய கேபிட்டலுக்கு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறப்ப, வரலாற்று உண்மையை சொல்கிறப்ப நீங்கள் ஹரீஸ் அப்படின்னு போடுறீங்க. அப்போ ஹரி, அந்த ஹரிங்கிறது வேகமாக செல்றது, அதில் ஒய் வந்திருக்கு, அந்த ஒய் வந்து ஐஇஎஸ்ஸாக மாறுது. அசோகருங்கிறது சிங்குலர், அது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் ஐஇஎஸ்ஸாக மாறுது. ஸோ இந்த இடத்துல இப்படிப்பட்ட இடங்களுக்கு வரலாற்று உண்மையில் சொல்லும் போது நம்ம இந்த சென்டென்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி கொட்டேஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப என்னென்ன டைம் ரெஃபரன்சஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா டெய்லி, தினந்தோறும், ஆல்வேஸ் எப்பயுமே, ரீசன்ட்லி தற்சமயம், நவ் இப்போ, இந்த மாதிரி நேரத்தை பற்றிய வார்த்தைகளை நம்ம சொல்கிறப்ப இன்னமும் அது அந்த குறிப்பிட்ட செயல் எப்போ நடந்துச்சுங்கிறது நம்ம தெளிவாக விளங்கும். அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், டைம் ரெஃபரன்சஸ்ன்னு சொல்கிறோம், அல்லது டைம் அட்வர்பியல்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அல்லது அட்வர்ப்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அல்லது டைம் அட்ஜங்க்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே சில அட்ஜங்க்ட்ஸ் உங்களுக்கு அங்கே கொடுத்துருக்குறோம். அதில் முக்கியமானது மட்டும் பாருங்கள். நம்ம ஜஸ்ட் நவ், ஆல்ரெடி, ஐ எம் ஜஸ்ட் ஆஃப், இப்போ தான் நான் வெளியில் போனேன், ஐ எம் ஜஸ்ட் ஆஃப். அப்போ இப்போ தான் அப்படின்னா இங்கே வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் வர வேண்டியதில்லை, நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் அல்லது ப்ரெசன்ட் சிம்பிள்லேயே இந்த ஜஸ்ட்டுங்கிற வார்த்தையை கொண்டு வரலாம். ஜஸ்ட்னா இப்போ தான் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. அடுத்த ஒரு சென்டென்ஸ் பாருங்கள், ஐ ஆம் பிஸி ஜஸ்ட் நவ். இந்த இடத்துல ஜஸ்ட் நவ் அப்படின்னாவே இந்த நேரத்தில்னு ஒரு மீனிங் இருக்குது. ஜஸ்ட் நவ்னா இப்போ தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த சமயத்தில், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஐ ஆம் பிஸி, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஜஸ்ட் நவ் யூஸ் பண்ணி கூட இந்த ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஐ எம் ஆல்ரெடி லேட். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அப்போ ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ எம் ஆல்ரெடி லேட். ஐ எம் ஆல்ரெடி லேட்னா ஐ ஹாவ் பீன் ஆல்ரெடி லேட்னு சொல்ல தேவையில்லை. ஐ எம் ஆல்ரெடி லேட் மீன்ஸ் அட் த ப்ரெசன்ட் டைம் யூ ஆர் லேட் அப்படின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதுலேயே அடுத்தது பாருங்கள், ஐ எம் ஹியர் ஃபார் எ மந்த். நான் இந்த இடத்துல, நீங்கள் சொந்தக்காரன் வீட்டுக்கு போகிறீங்க, சித்தப்பா வீட்டுக்கு போகிறீங்க, மாமா வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே போய் 1 மாதம் நீங்கள் தங்குறீங்க. அப்போ யாராவது ஃப்ரெண்ட் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, என்னப்பா எவ்வளோ நாளாக இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன சொல்லலாம், ஐ ஹவ் பீன் ஹியர் ஃபார் எ மந்த்னு சொல்லலாம், தப்பு கிடையாது பர்ஃபெக்ட் டென்ஸில். அல்லது சிம்பிளாகவே நீங்கள் சொல்லலாம். ஏன்னா மொத்தத்துக்கு சேர்த்து 1 மாதங்கிறது டோட்டலாக சொல்லும்போது ஐ எம் ஹியர் ஃபார் எ மந்த். இந்த ஃபார்ங்கிறது பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் வரணுங்கிற தேவையில்லை. இந்த இடத்துல ஐ எம் ஹியர் ஃபார் எ மந்த்னு கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி கூட சொல்லக்கூடிய இந்த முக்கியமான வித்தியாசமுள்ள சென்டென்சஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி ஐ ஹாவ் கர்ட் ரைஸ் சொல்கிறீங்க, அப்போ டெய்லி ஐ ஹாவ் கர்ட் ரைஸ். அப்போ டெய்லிங்கிற யூசேஜ் உங்களுக்கு தெரியுது.
ஆல்வேஸுங்கிற யூசேஜ் தெரியுது, டுடேங்கிற யூசேஜ் தெரியுது. ஸோ தெரியாத யூசேஜஸ் இந்த ப்ரெசன்ட் ஃபார்மில் எப்படி வருது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இப்போ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஏரியா. ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் ஆர் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் கண்டினியூஸ் டென்ஸ்னால் தொடர்ந்து ஒரு செயல் நடக்குது. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாமே நீங்கள். ப்ரெசன்ட் என்னது? நிகழ்காலம். ஓகே. இப்போ ப்ரக்ரெசிவ் அல்லது கண்டினியூஸ் என்ன? தொடர்ந்து நடக்கிறது. இப்போ ஒரு செயல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தால் அதுக்கு தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆர் ப்ரக்ரெசிவ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நார்மலாக ஷார்ட் டியூரேஷன் நடக்கும். இப்போ இந்த கிளாஸை நீங்கள் கவனிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் கவனிப்பீங்க? ஒரு ½ அன் ஹவர் கவனிப்பீங்களா? அப்போ ½ அன் ஹவர் கவனிக்கிறப்ப ஒரு 10 நிமிஷம் கவனிச்சிட்டே இருக்கிறீங்க. கரெக்டாக 11ஆவது நிமிஷம் அங்கே அப்பா உள்ளே வர்றாரு. தம்பி என்னப்பா பார்த்துட்ருக்குற? கிளாஸ் நான் பார்த்துட்டுருக்கிறேன்ப்பா. அப்போ கிளாஸ் பார்த்துட்டுருக்கிற எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு? ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி. எவ்வளோ நேரம் கழிச்சு முடிய போகுது? ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு முடிய போகுது. So you are in the middle of the action for a short duration. So by the time you can use present progressive or continuous tense. இதனுடைய ஃபார்முலா என்ன பாருங்க. இப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் 2 வகையாக எடுத்துக்கிறீங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்னு எடுத்துக்கிறீங்க. அடுத்தது ஆக்டிவ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் ஈஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஆம் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதான் ஆக்டிவ் வாய்ஸோடைய ஃபார்முலா. ஈஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஆம் ப்ளஸ் ஐஎன்ஜி, ஆர் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ இந்த இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆக்டிவ் வாய்ஸில். பேசிவ்க்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பேசிவில் என்ன வரும்? ஈஸ் பீயிங் V3, ஆம் பீயிங் V3, ஆர் பீயிங் V3. ஸோ இந்த ஃபார்முலா இதை வச்சு இப்போ சென்டென்ஸை பாருங்கள். உதாரணங்கள் நான் சொல்லிட்டேன், ஃபார்முலா உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டேன். என்னது? ஆக்டிவ் வாய்ஸில் ஈஸ் ப்ளஸ் ஐஎன்ஜி வெர்போட ஐஎன்ஜி, ஆம் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி, ஆர் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி. பேசிவில் ஈஸ் பீயிங் V3, ஆம் பீயிங் V3, ஆர் பீயிங் V3. நீங்கள் இது படிக்கிறப்ப ஆக்டிவில் வெர்போட ஐஎன்ஜி வரும். ஆனால் பேசிவில் பார்த்தீங்கன்னா அந்த வெர்போட ஐஎன்ஜி 2ஆக பிரியும். பிரிஞ்சு எப்படி வரும்? ஒன்று பீயிங், இன்னொன்று V3யாக மாறும். V3 மீன்ஸ் ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் யூ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் ஏ வெர்ப். ஒரு வெர்போடைய 3வது பகுதி. நான் ஏற்கனவே சொன்னல கோ, வென்ட், கான். அந்த கான் தான் V3. டேக்னா டேக், டுக், டேக்கன் சொல்கிறீங்களா? மேக் அப்படின்னா மேக், மெய்டு, மெய்டு. அந்த தேர்ட் வருது, தேர்ட் ஃபார்ம், அதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இப்போ இதனுடைய உதாரணம் எப்படி வருது பாருங்கள். இந்த ஃபார்முலா மனசில் வச்சுக்கிட்டு ஆக்டிவ் பேசிவோடைய ஃபார்முலா மனசில் வச்சுக்கிட்டு இப்போ இங்கே சென்டென்ஸ் ஸ்லைடில் வருது பாருங்கள். இதில் ஃபஸ்ட் பாருங்களேன். ஐ எம் ரீடிங் பொன்னியின் செல்வன். ஒருத்தர் வர்றாரு, உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, சார் நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க? பொன்னியின் செல்வன். இப்போ படிச்சுட்டு இருக்கலாம், வீட்லேயும் படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ நார்மலாக வீட்டில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இப்போ படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஒரு ஷார்ட் டியூரேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா ஐ எம் ரீடிங் பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆம் ஐ வந்தால் ஆம் ப்ளஸ் வெர்போட ஐஎன்ஜி வருது பாருங்கள். அதே மாதிரி அஸ்வின் இஸ் அரைவிங் டுமாரோ, நாளைக்கு. ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்கிற டென்ஸ் என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்போ நீங்கள் நாளைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, நாளைக்கு அஸ்வின்கிற பையன் உறுதியாக ஊருக்கு வர்றான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல ப்ரெசன்ட் கண்டினியூஸை பயன்படுத்தலாம். நாளைக்கு காலையில் 8 o'clock ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகுதுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ப்ரெசன்ட் சிம்பிள் பயன்படுத்துனீங்க. அதே மாதிரி நாளைக்கு உறுதியாக ஒரு செயல் நடைபெறுகிறது என்றால் நீங்கள் ஃப்யூச்சரை பயன்படுத்தாமல் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆர் ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவாக கொண்டு வரலாம். அப்போ அஸ்வின்ங்கிறது 3rd person சிங்குலர், அதனால அங்கே இஸ் வந்திருக்கு. வேர்ப் என்னது? அரைவ். அரைவோட ஐஎன்ஜி சேர்க்குறீங்க. அப்போ இஸ் அரைவிங். அஸ்வின் இஸ் அரைவிங் டுமாரோ. அப்போ நியரஸ்ட்டாக வேகமாக உறுதியாக அந்த செயல் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதுலேயே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ இஸ் ஆல்வேஸ் ரன்னிங் அவுட் இன்டு த ரோடு. அந்த குழந்தை எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு வாசப்படி விட்டு வெளியில் ஓடி ரோட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறான். அப்போ நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த பையன் என்னப்பா அடிக்கடி ரோட்டுக்கே ஓடியாந்துறான்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்படி விடாப்பிடியா ஒரு விடாமல் ஒரே தவறான செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பையும் இதை மாதிரி நீங்கள் ஐஎன்ஜி யூஸ் பண்ணி சொல்லலாம். யூ ஆர் ஆல்வேஸ் ரன்னிங் அவுட் இன்டு த ரோடு, ஹீ இஸ் ஆல்வேஸ் ரன்னிங் அவுட் இன்டு த ரோடு அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒரு பிடிவாதமான ஒரு செயலை செய்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி உதாரணங்கள் நீங்கள் கொடுக்கலாம். இந்த டென்ஸில் ஒன்று ஈஸ் ஐஎன்ஜி பயன்படுத்தி அல்லது ஆம் ஐஎன்ஜி பயன்படுத்தி அல்லது ஆர் ஐஎன்ஜி பயன்படுத்தி பண்ணலாம். அடுத்தது பாருங்கள். இப்போ நார்மலாக கண்டினியூஸ் டென்ஸை சில இடத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எது தெரியுமா? இப்போ ஐம்புலன்கள் இருக்குது பாருங்களேன். காது கேட்குறோம், கேட்குறதுக்கு என்ன? ஹியர். நோஸ் ஸ்மெல், ஸ்மெல்லிங். டேஸ்டிங், ஃபீலிங். இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் ஐஎன்ஜி பயன்படுத்தாதீங்க அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நாங்கள் படித்தப்போ அப்படி தான் சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு அதே தான். என்னென்ன வேர்ட்ஸுக்கெல்லாம் இங்கிலீஷ் ஐஎன்ஜி பயன்படக்கூடாது அங்கே லிஸ்ட்டில் பாருங்கள். சி, ஹியர், ஸ்மெல். அதே மாதிரி அப்பியர், லுக், சீம். ஹோப், விஷ், டிசையர், ஃபீல், லைக், லவ், ஹோப். திங்க், சப்போஸ். இந்த மாதிரி அங்கே லிஸ்ட்டில் இருக்கிற வார்த்தைகள் எதுக்குமே நீங்கள் ஐஎன்ஜி நார்மலாக பயன்படுத்தக்கூடாது. எக்ஸப்ஷனல் கேஸஸ் சில இடங்களில் அழுத்தி உறுதியாக அந்த செயல் நடைபெறுகிறதுன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் ஐஎன்ஜி பயன்படுத்தணும். அல்லது இதே இது ஐஎன்ஜி பயன்படுத்துகிற மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இதை எரர் கரெக்ஷன்ஸில் கூட நாளைக்கு கொடுக்கலாம். போட்டித் தேர்வுக்கு போகிறப்பையும் சரி, அல்லது பப்ளிக்கில் 11th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறப்பையும் சரி, இது எரர் கரெக்ஷனாக கூட வரும். அது அடுத்ததில் பாருங்கள். அடுத்த ஸ்லைடில் இதில் பாருங்கள். முதல்ல ஐ ஆம் திங்கிங் யூ ஆர் ட்ரீமிங்.
நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். அப்போ ஐஎன்ஜி பாருங்கள், திங்க்குக்கு ஐஎன்ஜி வந்திருக்கு. அப்போ அந்த ஐஎன்ஜி வர்றது ஒரு இன்கரெக்டான சென்டென்ஸ். அப்படி ஐஎன்ஜி வராமல் திங்க்குக்கு ஐஎன்ஜி வேண்டாம். அதை எப்படி எழுதலாம்? ஐ திங்க்னு போட்டால் போதும். நீங்கள் ஐ திங்க் யூ ஆர் ட்ரீமிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். ஆனால் சில நேரங்களில் அழுத்தி சொல்கிறப்ப, ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, மதியம் இப்போ ஸ்கூல் பிரேக் டயத்தில் ஒரு 12:30 நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. 1 மணிக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, வந்து என்னப்பா தம்பி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், இன்னும் நான் சாப்பிட்டு முடிக்கலையே, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன், இன்னொரு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யூ ஆர் இன் த மிடில் ஆஃப் ஹேவிங் லஞ்ச். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? ஐ எம் ஹேவிங் லஞ்ச், தே ஆர் ஹேவிங் லஞ்ச், யூ ஆர் ஹேவிங் லஞ்ச். ஐஎன்ஜி போட்டு சொல்லலாம், தப்பு கிடையாது. Because you want to stress the main point that you are in the middle of the action. When you are in the middle of the action, you can make use of ing form. அது தப்பு கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், ஐ ஆம் திங்கிங். ஏற்கனவே இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் திங்க்குக்கு ஐஎன்ஜி வேண்டான்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறீங்க சேரில், அடுத்து எங்கே போகலாம்? அப்போ ஃப்ரெண்ட் வரான், டே எங்கடா போகலான்னு யோசிக்கிற. அப்போ இன்னொன்று நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, திங்கிங் வந்து ஓடிட்டுருக்கு மனசுக்குள்ளே. அந்தமான் போகலாமா, லட்சத்தீவு போகலாமா, மால்தீவ்ஸ் போகலாமான்னு யோசிக்கிறீங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தன் குறுக்கு வந்து கேட்டாங்கன்னா, பை தட் டைம் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஐஎன்ஜி ஃபார்ம் ஃபார் திங்க். ஸோ see the sentence, I am thinking of going to Andaman Islands. That's correct. That context is correct. ஓகே, இந்த மாதிரி ரொம்ப ரெஃபர் பண்ணி கரெக்டாக போடுங்க. இப்போ அந்த ஃபார்முலா நான் ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா கண்ணுக்கு தெரியுது. இந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஃபார்முலா கரெக்டாக பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸில் ஆம் இஸ் ஆர் வெர்போட ஐஎன்ஜி, பேசிவ் வாய்ஸில் ஆம் இஸ் ஆர் பீயிங் V3. அந்த பீயிங் V3 எப்படி வருது பாருங்கள். வெர்ப் ஐஎன்ஜி நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும். எப்பயுமே ஆக்டிவ் வாய்ஸில் வெர்ப் ஐஎன்ஜி வந்தால் அது பேசிவ் வாய்ஸில் பீயிங் V3 மாறும். V3 மீன்ஸ் நத்திங், வெர்போட 3வது பகுதி, அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப், அல்லது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அல்லது MV3ன்னு சொல்லுவாங்க. MV3னா மெயின் வெர்போட 3வது பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ V3ன்னு சொல்லலாம், மெயின் வெர்போட 3வது பகுதி MV3ன்னு சொல்லலாம், அல்லது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப்னு சொல்லலாம். இது எது சொன்னாலும் கரெக்ட். ஓகே, அடுத்தது பாருங்கள். இப்போ இதனுடைய டைம் ரெஃபரன்சஸ். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், அப்படி யூஸ் பண்ணுறப்ப என்ன நேரத்துக்கு காலத்துக்கான வார்த்தைகள் போடணும்ல. இப்போ தான், இப்போ, இந்த நேரத்தில், இப்போது, இந்த மாதிரி வார்த்தைகள் போட்டால் அந்த சென்டென்ஸுடைய மீனிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எம்ஃபசைஸ்டாக இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தை அங்கே ஸ்லைடில் இருக்குது. நவ், அட் த மொமெண்ட், அட் ப்ரெசன்ட், நவடேஸ், ஃபார் த மொமெண்ட். இதெல்லாம் பாருங்களேன் வித்தியாசமாக இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இதுலேயும் டுமாரோ இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. இந்த ஆல்ரெடி வந்து நீங்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பயன்படுத்தலாம். அது எப்படிங்கிற உதாரணங்கள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். வித்தியாசமான டைம் எக்ஸ்பிரஷன்ஸு எப்படி வித்தியாசமான இடத்துல வருது அதையும் பார்த்துக்கணும் நீங்கள். அதிலே பாருங்களேன், ஹீ ஓன்ட் பி லாங், அவன் ரொம்ப நேரம் ஆக்க மாட்டான்ப்பா. பையன் வந்து ஷர்ட் வந்து அயன் பண்ணிகிட்ருக்கிறான், அவன் ரொம்ப நேரம் ஆக்க மாட்டான், சீக்கிரமாக அயன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவான். அப்போ ஹீ இஸ் ஜஸ்ட் அயனிங். ஜஸ்ட்டுங்கிற வேர்டு ப்ரெசன்ட் ப்ராக்ரஸில் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பாருங்கள், அடுத்தது வி ஆர் யூஸ்வலி ஹேவிங் சப்பர். நைட் 8 o'clock அப்படின்னா எப்பயுமே நீங்கள் நைட் வந்து சப்பர் சாப்பிடுவீங்க, நைட் சாப்பாடு. அந்த நைட் சாப்பாடு சாப்பிட்றது 8 o'clock அப்படின்னா 7:50 ஆரம்பிச்சிருக்கீங்க, 8:10 முடிக்க போகிறீங்க. யூ ஆர் இன் த மிடில் ஆஃப் ஹேவிங் சப்பர்னு அர்த்தம். பை த டைம் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகே, அதே மாதிரி ஐ எம் டிரைவிங். ஐ யூஸ்வலி லிசன் டு மியூசிக் வென் ஐ ஆம் டிரைவிங். ஐ ஆம் டிரைவிங் இது நார்மலாகவே நாங்கள் எப்பப்பெல்லாம் டிரைவிங் பண்ணுறோமோ அப்போலாம் மியூசிக் வந்து லிசன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஆர்டினரி மீனிங்கில் வந்திருக்கு. அதில் கடைசியாக பாருங்கள், யூ ஆர் நாட் லீவிங் ஆல்ரெடி. ஆல்ரெடிங்கிற வார்த்தையை வச்சு அங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்படி கொடுத்துருக்காங்க. நீ ஏற்கனவே பெறப்பட்டு போயிட்டுருக்கலையா, ஏற்கனவே நீ பெறப்பட்டு போய்கொண்டு இல்லையா, அப்படிங்கிற ஏற்கனவே பெறப்பட்டு போய்கொண்டு இல்லையா அப்படியே போய்கிட்டு இருக்காங்க, ஆனால் ஏற்கனவே பெறப்பட்டாச்சு. அதை சொல்கிறதுக்கு நீங்கள் ஆல்ரெடியோட நீங்கள் ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு ஒன்றும் இல்லைப்பா. இப்போ ப்ரெசண்ட்னா இப்போ சரியா, பர்ஃபெக்ட்னா கரெக்டாக அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பர்ஃபெக்டாக அந்த வேலை முடிஞ்சிருச்சா, பர்ஃபெக்டாக அந்த வேலை ஆரம்பிச்சிருச்சா, அதுதான் பர்ஃபெக்ட். உதாரணத்துக்கு இப்போ தான் பஸ் வந்துச்சு, இப்போ தான் பசங்கள்லாம் பெறப்பட்டு போகிறாங்க, இப்படி சொன்னாவே இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இதை நம்ம எப்படி கொண்டு வரணும் அடுத்ததில் பாருங்களேன். இதில் ஃபார்முலா, இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதில் ஆக்டிவ் வாய்ஸுடைய ஃபார்முலா, பேசிவ் வாய்ஸுடைய ஃபார்முலா 2 இருக்குது. அதில் ஆக்டிவ் வந்து ஹேஸ் அல்லது ஹேவ் V3 சேரும். பேசிவில் ஒன்றுமே கிடையாது. நடுவில் நீங்கள் பீனை தூக்கி நடுவில் போடுங்க, பீனை தூக்கி நடுவில் போட்டிங்கன்னா அதான் பேசிவ் ஃபார்ம். ஹேஸ், ஹேவ் ப்ளஸ் V3, ஐதர் ஹேஸ் ஆர் ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3 வந்தால் பேசிவ் ஃபார்ம். அந்த 2 வாய்ஸ் நீங்கள் எப்படியும் எழுதிக்கலாம். இப்போ உதாரணம், அது எப்படி உதாரணத்தில் வருது பாருங்களேன். இப்போ தான் நான் இந்த வேலையை முடித்தேன், கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஒரு வேலை பார்த்தேன், அந்த வேலையை நான் இப்போ தான் முடித்தேன். அது எப்படி சொல்லுவீங்க? இப்போ தாங்கிறது நானுன்னா ஐ, இப்போ தான் அதான் ஹேவ் ப்ளஸ் முடித்தேன் ஃபினிஷ்டு. அப்போ அந்த ஃபினிஷ்டுங்கிறது V3யில் வந்துடுது. அப்போ ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் வித் த கம்ப்யூட்டர் நவ். இப்போ தான் அந்த வேலையை நான் முடித்தேன். ஒரே ஒரு வித்தியாசம் பாருங்களேன், இங்கே நவுங்கிற வார்த்தை வந்துருக்கு பார்த்தீங்களா. அந்த நவுங்கிறது நம்ம எப்படி பண்ணுவோம்,
சிம்பிள் ப்ரெசென்ட்டில் பண்ணுவோம் அல்லது ப்ரெசென்ட் கண்டினியூஸில் பண்ணுவோம். ஆனால் நவுங்கிற அந்த டைம் ரெஃபரன்ஸ் 4 டென்ஸ்லையுமே ப்ரெசென்ட்டில் வரும். அதான் ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு உதாரணம் இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்தது பாருங்களேன், இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். சில எக்ஸாம்பிள் பாருங்கள். த ட்ரெயின் ஹேஸ் ரீச்டு த ஸ்டேஷன். த ட்ரெயின் ஹேஸ் ரீச்டு த ஸ்டேஷன், ட்ரெயின் இப்போ தான் ஸ்டேஷனுக்கு வந்துச்சுன்னு அர்த்தம். என்ன ஹேஸ் கொடுத்துட்டீங்களே, ஹேஸ் என்ன டென்ஸு? கரெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் அவள் கொடுக்கும்போது இப்போ தான் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே வந்திருக்குன்னு அர்த்தம். சரியா? அதேமாதிரி ஐ ஹவ் பீன் டு ராஜஸ்தான். நான் ரீசெண்டாக தான் ராஜஸ்தான் போனேன்னு அர்த்தம். ஐ ஹவ் பீன் டு ராஜஸ்தான்னா ராஜஸ்தான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. இப்போ தான் நான் ராஜஸ்தான் போனேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் ராஜஸ்தானில் இருந்தேன், ரீசெண்டாக தான் நான் ராஜஸ்தானில் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி ஐ ஹவ் ஹேட் லஞ்ச் ஜஸ்ட் நவ். இப்போ தான் நான் மதிய சாப்பாடு சாப்பிட்டேன். அந்த ஜஸ்ட் நவ்னா இப்போ தான். ஹேவ் ஹேடுங்கிறது உங்களுக்கு V3யில் வந்திருக்குது. நம்ம ஐ ஹேவ் லஞ்சுன்னு சொல்கிற பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டில், அதுமாதிரி ஹேடுங்கிறது நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ இப்போ தான் நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது ஐக்கு எடுத்து ஹேவ், அப்புறம் ஹேடு, லஞ்ச் ஜஸ்ட் நவ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐ வந்தால் என்ன, இந்த ட்ரெயின் வந்தால் என்ன சப்ஜெக்ட் வந்தால் என்ன ஃபார்ம் வரும், அது ஆக்டிவாக வருமா பேசிவ் வருமா, இது இப்படி பார்த்துட்டிங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னாவே ரீசெண்டாக நடந்தது, ரீசெண்டாக நடக்க ஆரம்பித்தது அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ் ஆர் கண்டினியூஸ் டென்ஸ். இது என்ன தெரியுமா, காலையில் நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே வர்றீங்க, காலையிலேருந்து கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து கிளாஸ் நடந்துக்கிட்டே போகுது பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் நான் மதியம் ஒரு 12:30 போல் யாராவது ஒருத்தன் கேட்குறாங்க, என்னப்பா வி ஆர் லேர்னிங் சொல்ல மாட்டீங்க, வி ஹாவ் பீன் லேர்னிங், வி ஹாவ் பீன் ப்ராக்டிஸிங் யோகா, வி ஹாவ் பீன் பிளேயிங் இன் த கிரவுண்டு. காலையிலேருந்து கிரவுண்டில் விளையாண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா 11 மணி 12 மணியை போல் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ நீங்கள் என்ன டென்ஸில் சொல்லணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நிகழ்காலத்தில் கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்குது. அது எப்போ முடியும் முடியாது உங்களுக்கு தெரியாது, சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் 11 மணி 12 மணிக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஆங்கில வாக்கியம் என்னது, வி ஹாவ் பீன் பிளேயிங் இன் த கிரவுண்டு, வி ஹாவ் பீன் ட்ராவலிங் பை பஸ், வி ஹாவ் பீன் லிசனிங் டு இங்கிலீஷ் கிளாஸ். இந்த மாதிரி ரொம்ப நேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தால் நீங்கள் இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். இதுலேயே அதனுடைய அடுத்தது பாருங்கள், இதுதான் இதனுடைய ஃபார்முலா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பேசிவ் வாய்ஸ் ஒரு 8க்கு தான் பேசிவ் வாய்ஸ் இருக்குது, 4க்கு இல்லைன்னு சொன்னீங்களா. அது இதில் ஒரு முக்கியமான டென்ஸு. இதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும்தான் இருக்குது. என்ன, ஹேஸ் அல்லது ஹேவ் பீன் ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி, ஹேஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி. அப்போ ஹேஸ் ஹேவ் பீன் வெர்ப் ஐஎன்ஜி ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்முலா. இதுக்கு பேசிவ் வாய்ஸ் கிடையாது. ஒரு காலத்தில் இருந்துச்சு, அது பழக்கத்தில் இல்லை, அதனால் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு, அதனால் வேணாம் சொல்லி விட்டுட்டாங்க. சரி, இதை பேஸ் பண்ணி சென்டென்ஸ் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம டைம் ரெஃபரன்சஸை பார்க்குறோம். எப்பயும் போல் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாவே சின்ஸு, ஃபார், ஃப்ரம் இதெல்லாம் வந்துடும். அது போக அட் திஸ் டைம், இப்போ நாங்கள் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறோம், இந்த நேரத்தில் தொடர்ந்து நாங்கள் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த டென்ஸில் கூடிய டைம் ரெஃபரன்சஸ். இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு ஃபார்முலா ப்ளஸ் டைம் ரெஃபரன்சஸ், இந்த ரெண்டையும் வச்சு இப்போ சென்டென்ஸ் என்னன்னு வருது பாருங்கள். சென்டென்ஸ் பாருங்கள், வி ஹாவ் பீன் சிங்கிங் சின்ஸ் 4 o'clock. இப்போ 4 மணிலேருந்து சின்ஸ் 4 o'clock 4 மணிலேருந்து நாங்கள் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கிறோம். 4 மணிலேருந்து தொடர்ந்து பாடுறோன்னா ஒரு 5:30 6 மணியை போல் உங்களை ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, என்னப்பா எல்லோரும் பாடிக்கிட்டு இருக்கிறீங்களா, ஆமாம் சார் நாங்கள் 4 மணிலேருந்து பாடிக்கிட்டே இருக்கிறோம், பாட்டு ப்ராக்டிஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறோன்னு சொல்கிறீங்களா. அப்போ வி வந்ததுனால ஹேவ் வருது, ப்ளஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொன்னால் ஹேவ் பீன் சிங்கிங் சின்ஸ் 4 o'clock. இந்த மாதிரி நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை எப்போ ஒரு செயல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குதோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா? அதே தான் அடுத்ததுலையும் ஐ ஹவ் பீன் வாட்டரிங் த கார்டன் சொல்கிறீங்க, தொடர்ந்து நான் கார்டனுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள், த பீஸ் டாக் ஹேஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் 2 days நவ். இப்போதைக்கு 2 நாளாக, கடந்த 2 நாளாகவே 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு அமைதி ஒப்பந்தம், அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தொடர்ந்து ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு நீங்கள் இந்த டென்ஸ் கொடுக்கலாம். இப்போ இதெல்லாம் ப்ரெசன்ட் வரக்கூடிய 4 ஃபார்ம்ஸை வச்சுக்கிட்டு கொஷின்ஸ் எப்படி உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். உதாரணத்துக்கு நம்பர் 1 2 and 2 -4 2 2 4ன்னு சொல்கிறோம். அதில் மெய்க்கா மேக்ஸா, ஹேஸ் மெய்டா, மேக்கிங்கா, இல்லை இந்த 3மே தவறா. அப்போ 2 2 4ங்கிறது என்றைக்குமே உண்மை. அப்போ என்றைக்குமே உண்மைன்னா பொதுவான உண்மை. அப்போ பொதுவான உண்மைன்னு நீங்கள் என்ன டென்ஸ் போடுவீங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லை ப்ரெசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படி யோசிச்சு வைங்க. அடுத்ததில் பார்ப்போம். அடுத்து 2ஆம் நம்பர் பாருங்கள், மை சிஸ்டர் இல் சின்ஸ் டியூஸ்டே. செவ்வாய்க்கிழமையிலேருந்து என்னுடைய சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை. செவ்வாய்க்கிழமையிலேருந்து இப்போ வரையிலும் உடம்பு சௌகரியம் இல்லை. அப்போ இப்போ வரையிலும் அப்படின்னு என்னது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரணும். சரிங்களா? அப்போ 1ஆம் நம்பர் வந்து ஜென்ரலான ஒரு உண்மை. அடுத்து 2ஆம் நம்பர் என்னது, தொடர்ந்து ஒரு செயல் நடந்துகிட்டே இருக்குது, இப்போ வரையில் அது அப்படி தான் இருக்குது, சிஸ்டருக்கு இப்போ வரையில் உடம்பு சரியில்லை நம்ம சொல்கிறோம். இந்த 2 சென்டென்ஸ். அடுத்தது இந்த 2க்குரிய ஆன்சர் பாருங்கள், 2 2 4ங்கிறது பொதுவான உண்மை. அப்போ பொதுவான உண்மைங்கிறனால நம்ம மெய்க் அல்லது மெய்க்ஸுங்கிற வார்த்தையை இந்த 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் போடலாம்.
என்னுடைய சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது இப்போ வரையிலன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அதனால் ஆன்சர் என்ன வருது? ஹேஸ் பீன்ங்கிறது கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே படித்தது ஞாபகத்தில் வச்சு கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்தது 2 கொஸ்டின்ஸ் பாருங்கள். ரவுண்டு 2ல் பாருங்கள். இப்போ இதில் வந்து ஷீ டேஸ் ஆல்வேஸ் ஏ வார். அந்த பொண்ணுக்கு எப்பயுமே வார்னால் பிடிக்காது. 2 நாடுக்கு இடையில் சண்டை வந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்காது. இதை வந்து நீங்கள் ஆக்டிவ் வாய்ஸில் தான் பயன்படுத்தணும். இப்போ எனக்கு அந்த வார் என்றால் பிடிக்காதுங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ். வார் என்பது என்னால் வெறுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் பேசிவ் வாய்ஸ். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிற என்ன வாய்ஸ்? ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. அப்போ ஆக்டிவ் வாய்ஸ்னால் கண்டிப்பாக ஏ தப்பு. அதே மாதிரி ஏ தப்பு அப்படிங்கும்போது டியும் தப்பாயிரும். அப்போ பி என்ன இருக்குது? ஹேஸ் பீன் ஹேட்டிங். ஹேட்டுங்கிற வெர்புக்கு ஐஎன்ஜி வேணான்னு சொல்லியிருந்தேன். அதனால் அந்த இதை விட்டுருங்க, வேண்டாம். அப்போ சி மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். எலிமினேஷன் பிரகாரம் அந்த ஹேஸ் ஹேட்டட் முதல் டேஸில் ஹேஸ், 2வது டேஸில் ஹேட்டட். ஷீ ஹேஸ் ஹேட்டட், ஷீ ஹேஸ் ஆல்வேஸ் ஹேட்டட் வார் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸி உங்களுக்கு. சரியா? ஸோ அடுத்தது இதுலேயே இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதை பாருங்கள். சூஸ் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்மில். ஹவு டேஸ் யூ நவ். என்னப்பா தம்பி இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற? அன்னைக்கு விட இன்றைக்கி நல்லா ஃபீல் பண்ணுறியா? அப்போ இப்போ எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்குறோம். ஃபீலுக்கு வந்து ஐஎன்ஜி வேணான்னு சொன்னோம். ஆனால் இங்கே வந்து அன்னைக்கு விட இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கின்றாயின்னு கேட்குறதுனால இங்கே கண்டிப்பாக ஐஎன்ஜி உள்ள ஆன்சர் தான் கரெக்டு. இப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள் அடுத்த ஸ்லைடில். ஹவு ஆர் யூ ஃபீலிங் நவ். அப்போ ஃபீலிங்கிறது இங்கே வந்து பெட்டர் தேன் பிஃபோர் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்கிறதுனால இப்போ நீ எப்படி உணர்ந்து கொண்டு இருக்கின்றாய் அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஐஎன்ஜி உள்ள ஃபீலிங்கிற வார்த்தை கரெக்டுங்கிறனால அந்த யூ வந்திருக்கிறனால முன்னாடி ஆர் போடுறோம், அடுத்த டேஸில் ஃபீலிங் ஐஎன்ஜியை கொண்டு வர்றோம். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல பேச்சுக்கு தகுந்த மாதிரி நேரம் காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரெசன்ட் டென்சஸ் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய பாஸ்ட் டென்ஸ், அடுத்து வரக்கூடிய ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாமே புரிகிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நல்லபடியாக கற்றுக்குங்க. ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய வழிகள் நிறைய இருக்குது, தெரிஞ்சுக்குங்க. ஆகையால் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரையிலும் நீங்கள் கவனித்த அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி 4 ஃபார்ம்ஸ், அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். Students, I hope you are all understanding the grammar part very well. This is in part 1 video. And do the book back exercises in your English textbook. Write neatly in your book and send it in the WhatsApp group.